அதிகாலை பரிசுத்த ஆவியின் அற்புத ஆராதனை. அனைத்திலும் புதுமை. எங்கள் உன்னதத்தின் ஒளியே, இந்த ஓய்வு நாள் ஞாயிறு டிசம்பர் 21 விடியலில் புதிய எதிர்பார்ப்புகளுடன் உம்மை தேடி வருகிறோம். இன்றைய அதிகாலையில் எமது வாழ்வின் சகல பிரச்சனைகளிலும், அவை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும், ஒரு தெய்வீக திருப்புமுனையை உண்டாக்கும் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி இந்த ஆத்துமார்த்தமான புதிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். முன் சென்று தடைகளை தகர்க்கும் ஆவியின் வல்லமை. ஏசாயா 45:2-3. வெற்றியின் ஆவியானவரே, இன்று நான் இந்த நாளை தொடங்கும் போது எனக்கு முன்னால் இருக்கும் அசைக்க முடியாத மலை போன்ற தடைகளை நீக்க உம்மை அழைக்கிறேன். என் வாழ்வின் மூடிய கதவுகளுக்கு முன்பாக நான் திகைத்து நிற்கும் போது உம்முடைய வார்த்தை எனக்கு புதிய நம்பிக்கையை தருகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:2-3. ஆவியானவரே, இன்றைய அதிகாலையில் என் வாழ்வின் சகல கோணலான காரியங்களையும் உம்முடைய கரம் இப்போது செவ்வைப்படுத்தட்டும். நான் அடைய முடியாத என்று நினைத்த வெண்கல கதவுகளை உடைத்து என் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய இரும்பு தாழ்பாள்களை இப்போது முறித்து போடுங்கள். அந்தகாரத்தில் மறைந்து கிடக்கும் ஆசீர்வாதங்களையும் யாரும் அறியாத தெய்வீக புதையல்களையும் நான் இன்று கண்டடைய செய்யுங்கள். இன்று என் பாதையில் உள்ள எல்லா முட்களும் மலர்களாக மாறட்டும். நம்ப முடியாத அதிசயங்களை செய்யும் ஆவியின் கிரியை. அற்புதங்களின் நாயகரே, நான் விசுவாசிக்கிறதற்கும் மேலான ஒரு பெரிய காரியத்தை இன்று என் வாழ்வில் நீர் செய்ய போகிறீர் என்ற நிச்சயத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன். பல ஆண்டுகளாக தீராத பிரச்சனைகள் மற்றும் சோர்வடைய செய்த சூழ்நிலைகளில் உம்முடைய பதில் இதோ. ஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்து நில்லுங்கள். உங்கள் நாட்களில் நான் ஒரு கிரியையை செய்வேன். அதை ஒருவன் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆபகுக் 1:5. பரிசுத்த ஆவியானவரே, இன்று என் வாழ்வில் அத்தகைய ஒரு நம்ப முடியாத அற்புதத்தை செய்யுங்கள். என் சரீர ஆரோக்கியத்தில், என் மன அமைதியில், என் நிதி நெருக்கடியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அதை குறித்து மற்றவர்கள் கேள்விப்படும் போது ஆச்சரியப்படும்படி என் நிலையை உயர்த்துவீராக. மனித அறிவு எட்டாத வழிகளில் இன்று என் காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள். இது எப்படி சாத்தியம் என்று நான் பிரமித்து நிற்க அளவுக்கு உம்முடைய கிருபை என் மேல் பொழியப்படட்டும். இந்த ஓய்வு நாளில் என் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். உமது நாமமே மகிமைப்படட்டும். ஆமென்.